திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியிலிருந்து 5000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். புழல் ஏரியிலிருந்து தற்பொழுது 5000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கும் இந்த மதகிலிருந்து தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 1500 கன அடி நீராக திறந்து விடப்பட்ட இந்த உபரி நீர் தற்பொழுது 5000 கன அடியாக உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த உபரி நீர் செல்லக்கூடிய இந்த கால்வாயின் ஓரம் வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. அங்கு உதாரணமாக சாமியார் மடம் என்று சொல்லக்கூடிய இந்த கால்வாய்க்கு அருகில் உள்ள குடியிருப்பு முற்றிலுமாக மூழ்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினுடைய உதவியோடு கயிறுகள் மற்றும் ரப்பர் படகுகள் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு தற்போது அவர்கள் அருகில் உள்ள ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. புழல் ஏரியை பொறுத்தவரை 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது. தற்பொழுது 2790 மில்லியன் கன அடி இருப்பு உள்ளதால் மேலும் பெய்யக்கூடிய இந்த தொடர் மழையின் காரணமாக ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நீர் திறந்துவிடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் அவ்வப்போது பொதுமக்களுக்கு குறிப்பாக இந்த உபரிநீர் கால்வாய் செல்லக்கூடிய அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியிட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மணிகண்டன்.